ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்த பிறகு அவர்கள் இருவராக தங்களுடைய பணிக்காக அனுப்புகின்ற ஆண்டவர் இந்த எச்சரிக்கையையும் கொடுத்து அனுப்புகிறார். அவர்கள் இந்த பணியை செய்கின்ற போது நிறைவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அதுவும் கடவுளுடைய பராமரிப்பு அபரிவிதத்தில் நிறைந்திருக்கும். 2 சிட்டுக்குருவிகளை கூட ஆண்டவர் பராமரிக்கிறார். அந்த சிட்டுக்குருவிகளுடைய வாழ்வும் உணவும் கூட ஆண்டவருக்கு தெரியும். ஒருவருடைய தலைமுடி கூட எண்ணப்பட்டிருக்கிறது. எனவே அஞ்சாதீர்கள். ஆண்டவருடைய பெயரால் வாழுகின்ற மனிதர்கள், இயேசுவின் பெயரால் இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள், இயேசுவினுடைய மதிப்பீடுகளை தாங்கிக் கொண்டு வாழுகின்ற மனிதர்கள், இயேசுவினுடைய மதிப்பீடுகளை தாங்கிக் கொண்டு வாழாமல் உலகத்தோடு சமரசம் செய்து கொண்டு ஒருவரால் நன்றாகவே வாழ முடியும். ஆனால் என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற ஆண்டவரின் வாக்கு அங்கே நிற்கிறது. ஏனென்றால் ஆண்டவரை பிரிந்து ஒருவர் கனி கொடுக்க முடியாது. எனவே ஆண்டவரோடு இணைந்திருந்தால் ஒருவர் கனி கொடுக்க முடியும். அந்த ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற போது ஒருவருக்கு நிறைவிருக்கும், பராமரிப்பு இருக்கும், கடவுளின் அளவிட முடியாத அனுக்கிரகம் இருக்கும், வாழ்வில் சந்தோஷம் இருக்கும். இந்த சூழ்நிலைகள் எல்லாவைகளிலும் பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் பல்வேறு, குறிப்பாக துன்பங்களும் இருக்கும். ஆண்டவர் நினைத்திருக்கலாம், தங்களுடைய வாழ்வில் முழுவதும் இயேசுவை தேர்ந்தெடுப்பதனால், இயேசுவின் மதிப்பீடுகளை தேர்ந்தெடுப்பதனால் துன்பங்களே இல்லாமல் மாற்ற முடியும். ஆனால் அது வாழ்க்கை அல்ல. மாறாக துன்பங்கள் மத்தியிலும் கடவுள் நம்மை தாங்கி வருகின்ற அந்த ஒரு பராமரிப்பு, கடவுள் நம்மை தூக்கி வருகின்ற ஒரு பராமரிப்பு, சிட்டுக்குருவிகளை விட மேலானவர்களாகவும், ஒரு தலைமுடியை கூட விழுகின்ற அனைத்தும் கடவுளுடைய திட்டமில்லாமல் விழுவதில்லை என்பது போல நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவினுடைய பாதைகளில் நாம் நடந்தால், இயேசுவினுடைய மதிப்பீடுகளை தாங்கி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தால், நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவினுடைய மதிப்பீடுகளை கொண்டு இருந்தால் நம்மால், இறைவனால் ஆசீர்வாதம் பெற முடியும். எனவே அதுதான் இன்றைய இறைவாக்கு. ஆண்டவர் பணிகளில் இருக்கின்ற மனிதர்களை, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை தாங்கியிருக்கின்ற மனிதர்களை, விவிலிய மதிப்பீடுகளை தாங்கி தங்களுடைய வாழ்க்கையை செலுத்திக் கொண்டிருக்கின்ற மனிதர்களில் கடவுளின் அளவிட முடியாத பராமரிப்பிற்கும் துன்பங்கள் மத்தியிலும், அப்போது அது உடலே கொல்லப்பட்டாலும் நம்மிடம் இருக்கின்ற ஆன்மா, ஆளுமைத்தன்மை கண்டிப்பாக காக்கப்படும் என்பதுதான். ஜெபிப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் பல்வேறு துன்பங்கள் மத்தியிலும் எங்களோடு நடந்து வருவீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். முகவாட்டத்தோடு நாங்கள் நடக்கின்ற போதெல்லாம், கவலையோடு விசுவாசமற்ற நிலைகளில் நடக்கின்ற போதெல்லாம் நீர் எங்களோடு நடந்து வந்து எங்களை தைரியப்படுத்துவீர். சிட்டுக்குருவிகளைப் போல நாங்கள் மேலானவர்கள்.
அவைகளை கூட நீர் கண்காணிக்கிறீர். உமது வார்த்தையை தாங்கி செல்கின்ற எங்களுடைய மலரடிகளை உமது காவலால், உமது ஒளியினால், உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருளும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமென்.